والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. பிரியமான சகோதரர்களே, நம்முடைய லட்சியம் ஒரு மூமினுடையது மார்க்கம் கற்றுக் கொடுப்பது மறுமை மட்டுமே. ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்க? அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை, இறை நிராகரிப்பாளர்களுக்கு இது சுவர்க்கம் என்று சொல்கிறார். அப்போ ஒரு மூமினுடைய முழு எண்ணமும் எதுவாக இருக்கணும்னு சொன்னா மறுமை மறுமை மறுமை. அதுக்காக பசியோட பள்ளியாசில 24 மணி தஸ்பீ பிடிச்சிட்டு உட்கார சொல்லல. விரைந்து போய் சம்பாதிங்கள் அல்லாஹ் சொல்றான். எப்படி போய் சொல்றாங்களா? சூரா ஜும்மாவுடைய சூறால வரும். எப்படி வரும்? ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபன்தஷிரு ஃபில் அர்த். பறந்து விரிந்து ஓடி போய் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை தேடிக்கொள்ளுங்கள். முடங்கி பள்ளியாசல்ல உட்கார்ந்துட்டு அல்லாஹ் தருவான்னு உட்காராதீங்க. போய் பாடுபட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய எல்லாத்தையும் அள்ளி வாரி இறைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்போ மூமின்களுக்கு சிறைச்சாலை தான், ஆனால் சம்பாதிக்காம இருக்க சொல்லல. சம்பாதிங்க, முடிஞ்ச அளவு சம்பாதிங்க, ஹலாலா சம்பாதிங்க. ஆனா லட்சியம் மறுமை மறுமை மறுமை. உலகத்திலே சேகரிப்பதிலே எல்லோருக்கும் போட்டி உண்டு. பக்கத்து வீட்டுக்காரரு வீடு கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னா இவரும் வீடு கட்டணும். பக்கத்து வீட்டுக்காரர் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்றதை யாருக்காக வாழ்றாங்க? தனக்காக வாழல. யாருக்காக வாழ்றாங்க? மச்சானுக்கு, மருமகனுக்கு, மகளுக்கு, அண்டை வீட்டுக்காரனுக்கு, கூட பிறந்தவனுக்கு. இப்படிதான் அவன் வீடு கட்டிட்டாங்க. நம்ம குத்தூஸ் பிபி அம்மா வந்து மெதுவா போடும், ஏங்க அவரெல்லாம் கட்டிட்டார், நீங்க கட்ட மாட்டீங்களா? இப்படி பிறருக்கு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, சேகரித்தல் என்பது இஸ்லாத்துல கூடாதா? 100% கூடும், 100% கூடும். சரி, நீங்கள் சேகரிப்பதெல்லாம் யாருக்காக? முதன்மையாக தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் பேர குழந்தைகள், தன்னுடைய வாரிசுகள் இல்லையா? ஊருக்காரர்கள், ஒல்லாவாசிகள், ஜமாத்துக்காரர்கள், அப்படியா? உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகள். சரி, உங்களுக்காக நீங்கள் என்ன சேகரிச்சீங்க கேட்டால் டைலாக் அடிப்பீங்க. நான் ஒரு 1000 ரூபாய்க்கு சட்டை, ஒரு ஆஃபரில் போட்ட ஒரு பேண்ட், ஒரு 2 டவுசர் ஜட்டி, இது இல்லாமல் நான் எதுவுமே வாங்கலைங்கிறீங்க. ரைட், நல்ல விஷயம். பெரிய தியாகி பட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இடத்துல சொல்லி உங்களுக்கு தியாகி பட்டம் கொடுத்துடலாம். இது ஏதோ தன்னை தானே தாழ்வு ஒரு மனப்பான்மையிலே கொண்டு பிள்ளைகளிடம் வேண்டுமான நல்ல பேரை எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அது பிள்ளைலாம் அப்படிலாம் அத்தா தியாகிலாம் சொல்ல மாட்டான். ரைட்டு, மிச்சம் 2000 ரூபா குறைச்சி எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வேற ஒரு பொருளை வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க தான் இருப்பாங்க. அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்றான், நீங்க உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்கல்ல. அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். ஓ என்னை ஏற்றுக்கொண்ட மக்களே, அல்லாஹ்வாக என்னை அஞ்சுங்கள். ஃபல் தன்துர் மா கத்தமத் லிகத். நீங்கள் மறுமையிலே என்னை தான் சந்திக்க போகிறீர்கள். உங்களுக்காக நீங்கள் எதனை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். நீங்க வேணா ஊர்க்காரங்க வீட்டுக்கார முன்னாடி எனக்கு எதுவுமே வைக்கல சிரத்து, எல்லாம் என் பிள்ளைகளுக்கு, மிகவும் பெரிய தவறு செய்கிறீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை உங்க பிள்ளைக்கு வச்சுட்டு போனா அதிகபட்சமா வருஷத்துல ஒரு டைம் முருதாகா பாத்தியா ஓதும் போது அசரத்தை கூப்பிட்டு அதுவும் ஓத மாட்டான். நாரப்பய, கெஞ்சப்பய, அவனெல்லாம் நல்லா பேச்சா பேச முடியும். அப்படிலாம் நீங்களாம் இருக்க மாட்டீங்க. நீ டெய்லி உங்க
கபரஸ்தானுக்கு போய் அவங்களுக்கு சலாம் சொல்லுவோம், அவங்களுக்கு ஆர்வம் செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ தானே போயிட்டு வந்தோம், என்ன கபரஸ்தான் திருவிழா, கபரஸ்தான் திருவிழா. அப்போ இல்லை, வாரத்தில் ஒரு முறையாவது போகணும். அருவாகங்கள் எதிர்பார்க்குதா போய் என்ன செய்யணும், உங்களுக்காக ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ். ஓதுவீங்களா? ஹைர். என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக சேகரித்து வைத்ததை அவன் பாருங்க, ஒரு கோடி ரூபா போட்டு கூட வீடு கட்டிடுவாங்க. ஃபாத்தியாவுக்கு எவ்வளோ தான் காசு? 10,000. அஜரத்துக்கு கொடுத்தா பொட்டுன்னு அங்கேயே மொத்தாயிடுவாரு. 10,000 ரூபா கொடுக்குறதெல்லாம் கிடையாது, அதிகபட்சமாக போனால் 1000 ரூபா இல்லையா? அதை விட யாரும் ஐயோ அதுக்கு மேலாம் கொடுத்தா அஜரத்துக்கு கொழுப்பு ஏறி முடியும் இல்லையா? அவ்வளோதான். ஆனால் உங்களுக்காக அவர் துவா செய்வார். அதுலேயும் அசரத்துக்கு இருக்காங்க. நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி துவா இருக்கு. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வள்ளுவாக இழுக்கிற துவா இருக்கு. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேடுகிட்டு போடா, இன்னைக்கு 100 ரூபா தான் கொடுக்க போகிற, எல்லாம் ஃபாத்திஹால் ஃபாத்தியான்னு போயிடும். சகோதரர்களே, நம் விஷயத்திலே நாம் கவனம் தவறியவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இவ்வளோ சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத், உன் ஆத்மாவுக்காக நீ எதனை சேகரித்து வைத்தாய் என்பதை நீ பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்தில் நீங்கள் வேணா 1000 ரூபா சட்டை 2000 ரூபா பேண்ட் போட்டுட்டு இருக்கலாம், மறுமைக்காக நீங்கள் என்ன சேகரித்து வச்சீங்க? நான் பர்சனலாக சொல்றேன், ஏய் சலாஹுத்தீன், நீ உனக்காக என்னடா சேர்த்து வச்ச? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் சகோதரர்களே, என் பிரியமான சகோதரிகளே, மறுமைக்காக நீங்கள் எதை சேகரித்து வச்சீங்க? இது வச்சு இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமல் உண்டா? அது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் உறுதியா நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுவதும் மறுமையை மட்டுமே எதிர்நோக்கி இருந்தது. அவர்கள் இந்த உலகத்திலே மறுமைக்கான எல்லா நன்மாராயங்களும் சொல்லப்பட்டார். உதாரணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவிலே சென்று பார்க்கிறார்கள். ஒரு அழகான மாளிகை ஒன்று இருக்கிறது. அதை பார்த்ததுமே வியந்து போய் நபி கேட்கிறார், இது யாருடையது? பதில் சொல்லப்பட்டது, இது குறைஷியுடையது. நபியுடைய சமூகத்தினுடைய பேர் என்ன? குறைஷ். நபி எண்ணுகிறார், என்னுடையதாகவே இருக்குமா? அப்பொழுது குறைஷ் ஃபர்ஸ்ட் சொல்லப்படுது, இது யாருடையது? இது ஒரு அரபியுடையது. நபியுடைய தாய்மொழி என்னது? தன்னுடையதாக இருக்குமோ என்றார். அடுத்தது அரபியில இது யாருடையது என்று கேட்கிறாங்க. இது குறைஷ் உடையது, குறைஷ் சமூகத்தை சார்ந்தவுடையது. அப்படியானால் நபி எண்ணுகிறார், இது என்னுடையதாக இருக்குமா? அப்போ குறைஷ்ல யாருன்னு? உங்களுடைய அடிமை உடையது. என்னுடைய அடிமை யார் என்று கேட்கும் பொழுது பெருமானார் இடத்துல சொல்லப்பட்டது, உமர் ஃபாரூக் உடைய கோட்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு சொன்னாங்க, உமரே, எனக்கு அந்த மாளிகையை கோட்டையை பார்த்ததும் எனக்கு உள்ளே சென்று போய் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது உமரே. ஆனால் நான் உள்ளே போகவில்லை. காரணம், உம்முடைய ரோஷம் எனக்கு நினைவு வந்தது. யாருடைய ரோஷம்? உமர் ரலியல்லாஹு ரோஷம் எப்படியாப்பட்டது? எடுத்து எடுப்பில் என்ன செய்வாங்க? நபிக்கு முன்னால் ஒருவன் ஏதாவது அநாகரிகமாக பேசிவிட்டால், சப்தமாக பேசிவிட்டால், நபியுடைய கண்ணியத்திற்கு புறமாக ஒருவன் பேசிவிட்டால், உமர் அமைதியாக நிற்க மாட்டால், உமருடைய வாழ்தான் எந்திரித்து பேசும். நபியிடத்திலேயே ரோசமாக பேசினார். எப்படியா பேசினார் தெரியுமா? பைஅத்துர் ரிதுவான், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உமர் கேட்கிறார், நீங்கள் நபிதானே? நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதானே கேட்கிறார். அப்ப இவ்வளோ எதுக்காக? நபியின் மீது உள்ள பிரியத்தின் அடிப்படையில் அவர் ரோஷமாக கேட்கிறார், நீங்கள் உண்மையான நபிதானே? இப்படி இருக்க இவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள்? நபி உத்தரவிடுங்கள், நாங்கள் கொன்று தீர்த்து விடுகிறோம். நபி பொறுமையாக இருக்கும்படி சொன்னார். அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுகிறார். அப்போ இவ்வளோ ரோஷமுடைய உமரை பார்த்து சொன்னார், உம்முடைய ரோஷம் எனக்கு எண்ணத்திலே வந்தது, அதனால் நான் மாளிகைக்குள்ளால் போகவில்லை, அப்படியே வந்துவிட்டேன் உமரேன்னு சொல்லும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், எல்லாம் கிடைக்கப்பட்டு உங்களுடைய பாக்கியத்தால் நானே, என்னுடைய ரோஷம் உங்களுக்கு முன்னால் ஏதாவது செய்யுமா யா ரசூலுல்லாஹ்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவாறு அமைதியாகிறார். பிரியமான சகோதரர்களே, ஒரு உதாரணம் மட்டுமே நான் சொன்னேன். இப்படி எல்லா சஹாபாக்களும் மறுமையிலே நான் நபியோடு, ஒரு சஹாபி ஓடி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ்,
எனக்கு எப்பெல்லாம் துக்கம் வருதோ அப்பெல்லாம் உங்களுடைய திருமேனி முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரிலாக்ஸ் ஆகிவிடுகிறேன். யா ரசூலுல்லாஹ், நான் மறுமையிலே உங்களை எப்படி காணப்போகிறேன் யா ரசூலுல்லாஹ் அடுத்தவாறு வந்து கேட்கிறார். இப்படியாக மறுமையுடைய சிந்தனையிலேயே இருந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்னது? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். சஹாபாக்களை நானும் உங்களை பொருந்திக் கொண்டேன், சஹாபாக்களாக நீங்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொன்னான் அல்லாஹ். அதனால பிரியமான சகோதரர்களே, மறுமைக்காக நாம் எதனை சேகரித்து வைத்தோம் என்று எண்ண வேண்டும். நம்முடைய அமல்களா, நம்முடைய தொழுகையா, நம்முடைய திலாவத்தா, நம்முடைய தஹஜ்ஜத்தா, நம்முடைய நோன்பா, நம்முடைய சதகாக்களா, இவை எண்ணி எண்ணி நேற்றைய தினம் நாம் என்ன செய்தோம். இது கடைசி நாளில் பேசினா பிரயோஜனப்படாது. இன்னும் இருக்கக்கூடிய எத்தனை நாள்? 27 நாள் இருக்கா? இன்னைக்கு எத்தனாவது நோன்பு? 3வது நோன்பு. இன்னும் அதிகப்படியாக இருந்தால் எவ்வளோ இருக்கலாம்? 26 இருக்கலாம். ஆக இருக்கக்கூடிய நாளில் நான் தான் இந்த ஊரிலேயே அதிகமாக அமல் செய்தவனாக இருக்க வேண்டும். நான் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவளாக இருக்க வேண்டும். நான் தான் சொர்க்கத்திற்காக இந்த மாதத்திலே அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பெயர் பட்டியலே என்னுடைய பெயரை முதன்மையாக எழுதியிருக்க வேண்டும். நான் தான் என் ரப்பை திருப்திப்படுத்தியவனாக இருக்க வேண்டும், திருப்திப்படுத்தியவனாக இருக்க வேண்டும். இந்த ரமதானிலே செய்யப்படக்கூடிய அத்துணை அமல்களும் ஒப்புக்கொள்ளப்பட்டு மறுமைக்காக நான் இந்த ரமதானை பயன்படுத்தி கொண்டேன் என்ற நிலையிலே நீங்களும் நானும் இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கிறேன். மறுமைக்கான களமாக, மறுமைக்கான விவசாய நிலமாக இந்த ரமதானை பயன்படுத்தி கொண்டு மறுமையிலே செல்லும் பொழுது அல்லாஹ், நீ எதனை சேகரித்து வைத்தாய், எதனை கொண்டு வந்தாய் என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், வியாபாரம் நேரம் போக, மக்களுக்காக உழைத்த நேரம் போக, முழு நேரமும் என் நாவு உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. என்னுடைய தேவைக்கு போக, என் பிள்ளைகளுடைய தேவைக்கு போக நான் உனக்காக அதிகமாக சதகாக்களை செய்தேன். யா அல்லாஹ், நான் எப்பொழுதெல்லாம் கண் விழித்தேனோ உன்னை மட்டுமே புகழ்ந்தவனாக இருந்தேன். என்னுடைய நாவு பிற பேச்சுக்களை தவிர உன்னை துதித்துக் கொண்டே இருந்தது. அல்லாஹ்வே என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அதனை செய்வதற்காக நாம் முயல்வோம். அல்லாஹ் அப்படி ஆகட்டுமாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திஹி.